ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி சம்மருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா, பேரிச்சம்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 6-7 பீஸ் அளவில் இருக்கக்கூடிய பாதாம் பிசினையும், அப்புறம் ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடிய இந்த சப்ஜா சீடையும் கொஞ்சமாக அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீடையும் பாதாம் பிசினையும் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு 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 2 மணி 3 மணி நேரம் அதை ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சிட்டனா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி அழகாக சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இதை நம்ம அதில் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இது ஊற வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு பக்கம் அப்படியே நம்ம வச்சிடலாம். அப்புறம் பால் நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்குறோம். அதையும் நம்ம வச்சுருக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ஊற வச்சுருக்குறோம் இல்லையா பேரிச்சம்பழம், அது கூடவே கொஞ்சமாக முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அது கூடவே அப்படியே 3த்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஊறட்டும். ஊறிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ஊறி இருக்குங்க. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் அப்படியே மாற்றி தண்ணி ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அது கூட நாட்டு சர்க்கரை, நம்ம நார்மல் சர்க்கரை போட்டாலும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திரியாக இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்களா, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே நல்லா சூப்பராக அழகாக இந்த மாதிரி வந்துடும் பாருங்களேன். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ்ஸாக வேணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு பவுலில் அழகாக ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாதாம் பிசின் அண்ட் சப்ஜா சீடு, இதையும் நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நிறையா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணாம் எனக்கு கம்மியாக போதும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதையும் கண்டிப்பாக, ஆனால் இது கூட சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். சரிங்களா? இது கூட பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு அது கூட ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கார்னிஷ் பண்ணி அப்படியே ஜில்லுன்னு குடிச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.